வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கியது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் தான் இந்த கொடிய தாக்குதலை நடத்தினர். இது தொடர்பாக NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் 3 பேருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 2 உள்ளூர்வாசிகளை NIA கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் பர்வைஷ் அகமது ஜோதர், இன்னொருத்தர் பஷீர் அகமது ஜோதர் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பகல்காம் தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தானியர்கள்தான் என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கின்றனர் NIA அதிகாரிகள். 3 பயங்கரவாதிகளும் இந்தியாவுக்குள் ஊடுருவி வருவதற்கும் பகல்காமில் நடமாடுவதற்கும் தாக்குதல் நடத்துவதற்கும் போக்குவரத்து, உணவு, இருப்பிடம் முதலான உதவிகளை கைதான 2 பேரும் செய்து கொடுத்திருக்கின்றனர். அவர்களுக்கு பயங்கரவாத அமைப்புகளுடன் உள்ள மற்ற தொடர்புகள் குறித்து மேலும் விசாரணை நடந்து வருகிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. அதற்கு பிறகு நடந்திருக்கும் இந்த கைது நடவடிக்கை பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. கைதானவர்களிடம் கிடைக்கும் தகவல்களுக்கு பிறகு மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.